பிரான்சிஸை சந்திக்க வத்திக்கானுக்கு மன்னர் மற்றும் ராணியின் அரசுமுறை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. மன்னர் மற்றும் ராணியார் தம்பதி எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் இத்தாலிக்கு சென்று போப்பாண்டவரை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். போப் பிரான்சிஸ் தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தற்போது பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் அந்த சந்திப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் நிமோனியா பாதிப்பிலிருந்து பிரான்சிஸ் தொடர்ந்து மீள்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் மன்னர் மற்றும் ராணியின் போப்பாண்டவரை சந்திக்கும் முடிவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ ஆலோசனையின்படி போப் பிரான்சிஸ் நீண்டகால ஓய்வு தேவைப்படும் நிலையில் உள்ளார். அவர் பூரணமாக குணமடைந்ததன் பின்னர் சந்திப்பு முன்னெடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தாலி பயணம் சில மாறுதல்களுடன் முன்னெடுக்கப்படும் என்றே கூறப்படுகின்றது. சுமார் 5 வாரங்கள் மருத்துவமனை சிகிச்சையை முடித்துக்கொண்டு ஞாயிறன்று போப் பிரான்சிஸ் வீடு திரும்பியுள்ளார். ஆனால் 2 மாதம் ஓய்வு கட்டாயம் என்றும் பெரிய கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். சிகிச்சை முடித்து வெளியேறும் முன்பு ஜெமெல்லி மருத்துவமனைக்கு வெளியே கூட்டத்தை வரவேற்ற போது அவர் பலவீனமாகவே காணப்பட்டார். இதனிடையே மன்னரும் ராணியாரும் தங்களின் 20வது திருமண நாளினை ஏப்ரல் 9ஆம் தேதி இத்தாலியில் வைத்து கொண்டாட உள்ளனர். இந்த பயணத்தின் போது மன்னர் இத்தாலிய ஜனாதிபதியை மற்றும் பிரதமர் ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்துவார். ஜனாதிபதி முன்னெடுக்கும் விருந்திலும் மன்னர் கலந்து கொள்ள இருக்கின்றார். போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 1 வாரத்திற்கு முன்புதான் மன்னரின் அரசுமுறை பயணம் அறிவிக்கப்பட்டது. இங்கிலாந்து திருச்சபையின் உச்ச ஆளுநரான சார்ல்ஸ் கடைசியாக 2019ஆம் ஆண்டு வேல்ஸ் இளவரசராக இருந்தபோது போப்பை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உயர்கல்வி கற்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் F1 விசா விண்ணப்பங்களில் கடந்த ஆண்டு 41% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச நிராகரிப்பு விகிதமாகும். 2024 தரவுகளின்படி அமெரிக்காவில் சுமார் 11 லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். இந்திய மாணவர்கள் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 3.31 லட்சமாக உள்ளது. சீன மாணவர்கள் 2.77 லட்சம். சீன மாணவர்களும் 43,149 தென்கொரிய மாணவர்களும் அமெரிக்காவில் கல்வி பயில்கின்றார்கள். பிற நாடுகள் கனடா, வியட்நாம், தைவான், சவுதி அரேபியா, பிரேசில் மற்றும் மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் அமெரிக்காவில் கல்வி பயில்கின்றார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டில் 7.69 லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் F1 விசாவுக்கு விண்ணப்பித்ததில் 23% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 2015 முதல் 2023 வரை இந்த நிராகரிப்பு விகிதம் 25% முதல் 36% வரை ஏற்ற இறக்கங்களுடன் இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் 6.79 லட்சம் விண்ணப்பங்களில் 41% நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது 2.79 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கான F1 விசாக்களின் எண்ணிக்கை சுமார் 38% வரை குறைந்துள்ளது. விசா விண்ணப்ப நடைமுறைகளில் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் கல்வி பயில வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மாணவர்களின் நிதிநிலை மற்றும் கல்வி தகுதிகள் கடுமையாக பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த அதிகரித்த நிராகரிப்பு விகிதம் அமெரிக்காவில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அமெரிக்க கல்வி கனவில் இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. கனடாவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் தலையீடு இருக்கக்கூடும் என்று அந்த நாட்டின் உளவு அமைப்பு எச்சரித்துள்ளது. கனடாவில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் இந்தியா, சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தலையிட வாய்ப்புள்ளதாக கனடா உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில்
கனடா தேர்தலில் வெளிநாடுகள் தலையிடக்கூடும் என்று CSIS அமைப்பு எச்சரித்துள்ளது. குறிப்பாக சீனா செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி தேர்தலில் தலையிட வாய்ப்புள்ளதாகவும், கனடாவில் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் ஜனநாயக செயல்பாடுகளில் இந்திய அரசு தலையிட முயற்சி செய்யலாம் என்றும் CSIS துணை இயக்குனர் வனேசா லாயிட் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா மற்றும் சீனா இதுவரை பதிலளிக்கவில்லை. அமெரிக்காவின் வரி விதிப்பு அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை கனடா எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு நடைபெறவுள்ள தேர்தல் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே 12 மணி நேரம் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் உக்ரைனும் ரஷ்யாவும் கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளும் இனி தானிய ஏற்றுமதிக்கு தயாராகும் என்றே நம்பப்படுகின்றது. பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இதுவரை அறிக்கை ஏதும் வெளிவராத நிலையில் அமைதியை நோக்கிய முதல் பெரிய முன்னெடுப்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் கடற்படை போர் நிறுத்தத்திற்கு தனித்தனியாக ஒப்புக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கையில், பாதுகாப்பான பயணங்களை உறுதி செய்தல், படைபலத்தை பயன்படுத்துவதை நீக்குதல் மற்றும் கருங்கடலில் இராணுவ நோக்கங்களுக்காக வணிக கப்பல்களை பயன்படுத்துவதை தடுப்பது என உக்ரைன் தரப்பில் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கருங்கடலின் கிழக்கு பகுதிக்கு வெளியே ரஷ்ய இராணுவ கப்பலின் எந்த ஒரு நகர்வும் ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படும் என்று புடினை எச்சரித்துள்ளார். அப்படியான ஒரு நகர்வுக்கு ரஷ்யா தயாராகும் என்றால் இந்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முழு உரிமையும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதும் வெளியிடவில்லை. ஆனால் இனி எந்த அச்சுறுத்தலும் இன்றி தானிய ஏற்றுமதி முன்னெடுக்கப்படலாம் என்றே தகவல்கள் கசிந்துள்ளன. வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கையில், மின்சார உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை தடை செய்யும் நடவடிக்கைகளுக்கு உதவ உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தையில் இந்த கருங்கடல் போர் நிறுத்தம் தொடர்பில் விரிவாக விவாதிக்கப்படும் என ரஷ்யா ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு பறப்பை மேற்கொண்ட விமானம் நடுவானில் பறந்தபோது கடவுச்சீட்டு கொண்டு வருவதை மறந்தது விமானிக்கு நினைவுக்கு வந்ததை அடுத்து அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து 257 பயணிகளுடன் யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் சீனாவின் ஷாங்காய் நகருக்கு பறப்பை மேற்கொண்டது. விமானம் கிளம்பி 2 மணி நேரம் கடந்த நிலையில் கடவுச்சீட்டு கொண்டு வராததை விமானி உணர்ந்தார். இதுகுறித்து அவர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அந்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறங்கியது. இதனையடுத்து மாற்று விமானம் மூலம் பயணிகள் ஷாங்காய் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். உக்ரைனில் போர் சூழலிலிருந்து மீட்கப்பட்ட 5 சிங்கங்கள் தற்போது பிரித்தானியாவில் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளன. போர் மண்டலத்தில் குண்டுகளின் சத்தம் மற்றும் அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டு அனாதையாக கைவிடப்பட்ட இந்த உயிரினங்கள் சர்வதேச முயற்சியால் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆப்பிரிக்க ஆண் சிங்கம் ரோரி மற்றும் பெண் சிங்கங்கள் அமானி, லிரா, வாண்டா ஆகியவை பெல்ஜியத்தில் உள்ள மிருக காப்பகங்களில் தற்காலிகமாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது பிரித்தானியாவின் பிக்கட் சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றுடன் ஜூனா என்ற மற்றொரு பெண் சிங்கமும் அங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 5 சிங்கங்களும் ரஷ்யாவின் படையெடுப்பு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவை. இதில் வாண்டா என்ற பெண் சிங்கம் ஒரு குடியிருப்பில் சிறைப்பிடித்து போஷாக்கு குறைவுடன் வளர்க்கப்பட்டது. ஜூனா சிறிய சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தது. போரின் போது குண்டு சிதறல்கள் அடைந்ததால் அதிர்ச்சியில் நடக்க முடியாத நிலையில் இருந்தது. உக்ரைனில் நடாலியா போபோவா இந்த விலங்குகளை பத்திரமாக மீட்டார். பின்னர் 5 லட்சம் பவுண்டுகள் நன்கொடை திரட்டி இங்கிலாந்தில் புதிய மிருக காப்பகம் உருவாக்கப்பட்டது. தற்போது சிங்கங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான வசதிகள் உள்ள நீண்ட உறைவிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்திருக்கின்றன.